பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் கோமதி கிட்ட கோவப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு கோமதி நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உன் தலை இதுல மண்டை இது ஏதாவது அடிபட்டுருச்சா? அதனால இப்படி நடந்துக்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய தலைக்கெல்லாம் ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இனி உங்ககிட்ட எல்லாம் என்னால எப்படி இருக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கோமதினா யாரு? சமையல் செஞ்சு போடவும் துணி துவைச்சு போடவும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா பதறி போறதுக்கு அப்படிதானே? நான் கேள்வி கேட்கிறேன், ஒருத்தராவது நீங்க இல்லைன்னா உலகமே இருண்டுடும். இப்படி எல்லாம் யாராவது ஒருத்தர் பதில் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே செந்தில் அம்மா நான் சொன்னது விளையாட்டுக்கு சொன்னேம்மா, நீ இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பேன்னு நான் நினைக்கல. நான் சொன்னது சாரிம்மா, நீ இல்லைன்னா எங்களுக்கு லைஃபே இல்லைம்மான்னு சொல்லிட்டு செந்தில் சரவணன் அரசின்னு சொல்லிட்டு மாறி மாறி விஷயத்த சொல்றாங்க. இங்க பாருடா, நான் கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் வெளியே வரணும். ஆனா நீங்க சொன்னது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்துருச்சு. இத்தனை வருஷமா உங்களை தூக்கி வளர்த்த பத்தியா என் மனசு ரொம்பவே குளிர்ந்துருச்சுடா, ரொம்பவே குளிர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் அத்தை பாத்தீங்களா, இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு மாறி மாறி டிராமா போடுறத மட்டும்தான் இவன் வேலையாவே விட்டிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்ட கோமதிக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. போதும் நிறுத்துங்க, நான் அப்படி என்ன டிராமா பண்ணிட்டேன்? டிராமா பண்ணிட்டான்னு மட்டும் சொல்றீங்களே, நான் என்ன டிராமா பண்ணேன் சொல்லுங்களேன் தான் பாக்கலான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கோமதி புருஷன்கிட்ட எதிர்த்து பேசாதமா, கொஞ்சம் பொறுமையா இருமான்றாங்க. அம்மா நீங்களும் எனக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் வராதீங்க. உங்க சப்போர்ட்டை நான் எதிர்பார்த்துட்டும் இல்ல. நான் என்ன சொல்ல வரன்றத நீங்க யாரும் புரிஞ்சுக்காத போது உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோமதி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஒரே அடியா நான் ஒன்னும் போக மாட்டேன். என் மனசு சரியில்லை, என் மனசுக்கா எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நான் வரேன். யாரும் என் பின்னாடி வராதீங்க. ஒருவேளை வந்தீங்கன்னா என்ன உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு கோமதி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே நம்ம மீனான்னு சொல்லிட்டு ராஜு ரெண்டு பேரும் அத்தை ஏன் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க இப்படி பண்றதுனால அவங்க மனசு ஒண்ணும் மாறிட போறது கிடையாது. அப்புறம் கஷ்டப்பட்டு என்ன அத்தை வேண்டாத்த வாங்கன்னு சொல்லி எவ்வளவு கூப்பிட்டாலும் இல்லடி, அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவங்களாவது திருந்துறதாவது, அவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க அத்தன்றாங்க. பாப்போம், இதுவும் ஒரு முயற்சி தான், நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நடந்தா சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கோமதி போயிடுறாங்க. என்னப்பா மீனா, உன் அத்தை போயிட்டாளான்னு சொல்லி கேக்குறாங்க. மாமா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போகட்டும் விடுப்பா, பேர் இத்தனை விஷயம் சொல்றோம், அதை ஏத்துக்காத போறானா போகட்டும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாண்டியன் உடனே அதுக்கு கதிர் சொல்றாங்க. அப்பா நீங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க? அம்மா உங்க மேல இருக்கிற அக்கறையில ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன்பா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே எவடவன், நான் என்னடா பண்ணேன்? அவ காலில் விழுந்து கெஞ்சி சொல்றியா? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. ஏன்பா பொண்டாட்டி காலில் விழுறது எந்த வகையில தப்பா இருக்கும்? இப்போ ஏதாவது ஒரு பூஜை ஏதாவது ஒண்ணு, ஏன் பொண்டாட்டிங்க ஏதாவது ஒண்ணு வேணும்னா கூட புருஷன் காலில் கெஞ்சி கேக்குறாங்க தானே? அந்த மாதிரி நீங்க அம்மாவை சமாதானப்படுத்தினதா என்ன? அம்மாவுடைய மனசுக்குள்ள 1008 குழப்பம் இருக்கு. அதனாலதான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும்ப்பான்னு சொல்லி கதிர் சொல்றாங்க. உடனே அதுக்கு செந்தில் சொல்றாங்க. ஏண்டா நம்மளும் தான் எல்லா விளக்குமே கொடுத்தோம். அம்மா இப்படி பண்ணாத, நாங்க வேற ஒரு மைண்ட் தாட்ல இருந்தோம், வேற ஒரு விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருந்தோம், நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி செந்தில் ஒரு பக்கம் சொல்றாங்க. உடனே காந்திமதி அவளுக்கு என்னதான் ஆச்சோ தெரியல, தேங்காய் ஒடிச்ச மாதிரி பட்டுன்னு உண்மையை எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்ல, அதை விட்டுட்டு இப்படி மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா என்னதான் தெரிய போகுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதும் இதுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பாண்டியன் சரி நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இனி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வீராப்பா கிளம்பி போறாங்க. அக்கா மாமா பாட்டுக்கு வீராப்பா கிளம்பி போறாரே, ஏதாவது நடக்குமாக்கா? எனக்கு வேற பயமா இருக்கு. அத்தை இந்த அளவுக்கு கோபமாவும் மனசொடிஞ்சு வெறுத்து போய் இப்படி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க.
எனக்கும் தான் புரியுது. அத்தையோட மனச யாராவது ஒருத்தராவது புரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது என்னதான் பண்ண முடியும் சொல்லு ராஜின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மாமா இங்க இருந்து வீரப்பா போயிட்டு அப்புறம் அத்தை கால்ல விழுந்துதான் கூட்டிட்டு வர போறாங்க. பாரு நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அக்கா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நடக்குமா இல்லையான்றதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாருன்னு சொல்லி மீனா வந்து சொல்றாங்க. இப்ப கோமதி திரும்பி கூட பார்க்காம ரொம்பவே வீரப்பா போறாங்க. கோமதி நில்றி நில்றி வயசாயிடுச்சுடி, என்னால ஓட முடியல கோமதி, கொஞ்சம் நில்லு கோமதின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப எதுக்காக சும்மா தேவையில்லாத என் பின்னாடி வரீங்க? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. கோமதி நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்டி, தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லுடி, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது, உன்னாலதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. ஏங்க நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தனே, அப்ப இந்த விஷயத்த பத்தி சொல்றது, வீட்ல எல்லாரும் இருந்தாங்களே அப்ப இந்த விஷயத்த பத்தி சொல்றது, அப்பெல்லாம் சொன்னா உங்க வீரப்பு, உங்க கௌரவம், உங்க கெத்து இதெல்லாமே குறைஞ்சு போயிடும். அதனால தானே இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல கோமதி, அது வந்து கோமதின்னு சொன்னா கூட போதுங்க போதும், நான் வந்து உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், குடும்பம்னா என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் மட்டும் தான் கடைசி வரைக்கும் குடும்பம் குடும்பம் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா நீங்கெல்லாம் அது ஒரு விஷயமா கூட கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க, அப்படிதானேன்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இத தூரத்துல இருந்து முத்துவேல் வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் நடு ரோட்ல நின்று ஏதோ பேசிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனையா இருக்கும், போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இப்ப நேரா முத்துவேல் வந்து போறாங்க. இங்க பாரு கோமதி, உங்க அண்ணெல்லாம் வராங்க, நமக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டதே கிடையாது, ஏண்டி கோமதி இப்படி பண்றேன்றாங்க, எனக்கும் அந்த ஒரு அவசியம் இருந்தது இல்ல, ஆனா இப்ப எனக்கு அவசியமா இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் கோவப்பட உடனே முத்துமேல் அங்க வராங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதற்காக ரோட்ல நின்று ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்றாங்க. உடனே பாண்டியன் வந்து சண்டையா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது கோமதி, இளநீர் கேட்டா அதனால இளநீர் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு வந்தேன், சொல்லு கோமதி உன் அண்ணா கேக்குறாரு இல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் வந்து சமாளிச்சுப்பேன், வீடு தேடி வந்தவள வீட்டை விட்டு போகாத குறைய வெளியே போன்னு சொன்னாங்க, அவங்க தங்கச்சிக்கு என்னன்னா என்ன பிரச்சனையா, எதுக்காக இங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துவேலை திட்டுறாங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணலான்னு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க முத்துவேல் வந்து. ஐயோ அவங்க அண்ணனுக்கே இந்த நிலைமைனா நம்ம கதையை நினைச்சு பாரு. இந்த பாரு பாண்டியா, எப்படியாவது அவ கால்ல விழுந்து கெஞ்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கோமதி, இதுக்கு மேல என்னால இறங்க முடியாதுடின்னு சொல்லிட்டு கால்லயே விழுந்துடுறாங்க. கோமதி நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே கோமதி, இப்போ உனக்கு சந்தோஷமா சொல்லு கோமதின்றாங்க. ஏங்க இந்த விஷயத்த நீங்க அங்க செஞ்சிருக்கலாம்ல, இப்ப என்ன பசங்க முன்னாடி உன் கால்ல விழுந்து நான் கெஞ்சி கேட்கணும் அவ்வளவுதானே, சரி கோமதி நான் கெஞ்சி கேட்கிறேன், இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேரா கோமதி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்காங்க பாண்டியன். மாப்பிள்ள என்னாச்சு, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஆயிடுச்சா, ஏன் மாப்பிள்ள இந்த அளவுக்கு வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்கீங்கன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு பாண்டியன் அமைதியாவே இருக்காங்க. உடனே கோமதி கண் சைகை காட்டுறாங்க. எல்லாரும் வந்து நில்லுங்கடான்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. உன் அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அவ இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது, நம்ம குடும்பம் இப்ப நல்லா நிமிர்ந்து இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கோமதி தான். கோமதியோட கால்ல விழுந்து நம்ம பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. இப்போ உடனே எல்லாரும் சேர்ந்து அப்பா என்னப்பா சொல்றீங்க, ஏண்டா பெத்த தாயோட கால்ல விழ மாட்டீங்களா, நானே விழுறேன் என் பொண்டாட்டி காலில, உங்களுக்கு என்னடா எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, கோமதி இனி மனசை யாரும் கஷ்டப்பட கூடாது, அந்த மாதிரி சொல்லி மன்னிப்பு கேளுங்கடான்றாங்க. உடனே செந்தில், நான் எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் வேலைக்காரன், என்ன போயிட்டு காலில் விழ சொல்றீங்கன்னு சொன்னதும் உடனே மீனாங்க வந்து, ஏங்க பெத்த அம்மா முன்னாடி எல்லாரும் புள்ளதான், எப்படிப்பட்ட தொழிலதிபரா இருந்தாலுமே பெத்த அம்மாவுக்கு முன்னாடி புள்ளதான், போங்க மாமாவே உள்றாரு உங்களுக்கு என்ன போங்கன்னு சொல்லிட்டு மீனா தூண்டி விட, ஏய் இதுக்கு மட்டும் முன்னாடி வந்துருவ, இருடி வீட்டுக்கு போ, உன்னை கச்சேரி வச்சுக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துப்பீங்க, இப்ப போய் முதல்ல அத்தை காலில் விடுற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அனுப்புறாங்க. இப்ப கிண்டல் பண்ணதும் மாறி மாறி எல்லாருமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க.
உடனே கோமதி அப்பவும் கோவமாவே தான் இருக்காங்க. ஏண்டி இன்னமும் கோவமா இருந்தா எப்படிடி? நான் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு பசங்க முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்பவும் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆ கோவம்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சது. அப்ப கூட கொஞ்சமா தானா? எப்பவும் போல பேசுடி கோமதின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி சரி, இனி நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் நானும் இருப்பேன், புரியுதான்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம சரணன் வந்து, அப்பா என்னப்பா திடீர்னு போயிட்டு அம்மாவை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் இது சொல்லிதான்டா. ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சா, இருந்தாலும் தப்பு நம்ம பேர்ல இருக்குல்ல, அதனாலதான் அவ பிடிவாதம் பிடிச்சதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி வந்து சரவணன் கிட்ட வந்து சொல்றாங்க. சரிதான்ப்பா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அம்மா ரொம்பவே பாவம்ப்பா. நான் கூட அம்மாவை வந்து இந்த மாதிரி சில விஷயத்துல இக்னோர் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பாண்டியன் வந்து ஃபீல் பண்ண சரவணனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோமதி தூங்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து கோமதியோட காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, திடீர்னு கரிசனெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்லி உங்களுக்கு கரிசனம் வேண்டவே வேண்டான்றாங்க. இல்ல கோமதி, நான் மனசை மாறிட்டேன். நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி எப்பவுமே உன்கிட்ட அன்பா பாசமா இருப்பேன். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் தனியா எடுக்க மாட்டேன். பாண்டியன் இப்படிதான்ற திமிரோட சுத்த மாட்டேன். நான் உனக்கு முதல் ப்ரியாரிட்டி கண்டிப்பா கொடுப்பேன்னு நல்லா சொல்லி பாண்டியன் ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம கோமதி வந்து. ஏங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா கோமதி, நிஜமாதான் சொல்றேன். எனக்கு எப்பவுமே நீ தாண்டி முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாரும். நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாதுன்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கமும் கோமதி ஒரு பக்கமும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல ரொம்பவே சந்தோஷமா கோமதி கிச்சன்ல நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா அத்தைன்னு சொல்லிட்டு மீனா நிக்கிறாங்க. மீனாவை பார்த்ததும் என்னடி என்ன விஷயம் சொல்லுடின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னத்த முகம் முழுக்க பல்லா இருக்கு, என்னத்தன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கேக்குறாங்க. ஏய் என்ன, ஒரு மாமியார்ன்ற மரியாதையோடு இருக்கணும். எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டைனா அதை நாங்க தீர்த்துக்கிறோம். இதுல உங்களுக்கு என்னடின்றாங்க. அத்தை, உங்களுடைய டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வேலை ஃபியூச்சர்ல எங்களுக்கும் வந்து அது செட் ஆகும் இல்லைன்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் கிட்ட போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா மாறி மாறி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க பாண்டியன் வந்து. அப்ப நம்ம பாண்டியன் வந்து, கோமதி என்கிட்ட பேசாம நான் கோமதி கிட்ட பேசாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோமதியோட கையால சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கோமதி சீக்கிரம் எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கொண்டு வான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து கோமதியும் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி கோமதியும் பாண்டியனும் எப்பவுமே சந்தோஷமா ஒன்னா பிரியாம இருப்பாங்களா, இல்ல மறுபடியும் திரும்பவும் பாண்டியனும் கோமதிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சு போவாங்களா? இதை எப்படி பாண்டியனும் கோமதியும் சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.